வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நிமிஷம் கைஸ். ஓகே, பிரம்மாண்டமான போட்டி ஆரம்பிச்சு வச்சிருச்சு. பெங்களூரு விசஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு புது ஸ்டேடியத்தில் நடக்குது. ஆஹா, கொஞ்சம் இல்லைங்க, ஒரு மாதிரி சின்ன ஸ்டேடியம் தான். ஓகே, டாஸுக்கான நேரம். விராட் கோலி ஒரு பக்கம், ரோஹித் சர்மா இன்னொரு பக்கம். ஜெர்சி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. டைல்ஸு கேட்டிருக்கோம். டாஸ் விழுந்தா என்ன பண்ணலாம்? டாஸை ஜெயிச்சிருக்கோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கலாம் காய்ஸ். பேக் டு ஆர்சிபி கலர்ஸ். ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த சீசன் டிராவிஸ் ஹெட் இருக்காரு. ஃபஸ்ட்டு பால் நல்லா போடுறாரா? முதல் பந்து டாலோட ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் பூம்ரா. இப்போ ஓகே ஃபைன். திருப்பி வாங்கினாடி திருப்பி கொடுப்பாரா? ஐயோ, அவுட்டு. டிராவிஸ் ஹெட் டக் அவுட் ஆகிட்டு திரும்பி போகிறாருங்க. ஓ மை காட், ஜஸ்பிரீத் பூம்ரா ஃபர்ஸ்ட் ஓவரில் மெயின் விக்கெட் எடுத்திருக்காரு. என்னடா ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆர்சி? சாரி, 2000 இல்லை, ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் நடந்தது தெரியுமா? 50 ஓவர் வேர்ல்டு கப். அதை வந்து ஏதோ சீசன் போட்டிருப்பாங்க. விராட் கோலி ஃபஸ்ட்டு பாலை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. கிங் கோலி ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த சீசன்லேயே பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு. ஃபஸ்ட்டு 6 ஆஃப் பவுண்ட்ரி. அபிஷேக் சர்மா பேட்லேருந்து அவருக்கு முதல் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. ஷாமா ஷாட்டு. ஓகே ப்ரோ, நம்ம வந்து சிஎஸ்கே வச்சு தான் குவாலிஃபை ஆகலை. அட்லீஸ்ட் ஆர்சிபி வச்சு ஆகுமா? விராட் கோலி நான் இருக்க பயமேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு பவுண்ட்ரியை. ஷாமா ஷாட் ஃப்ரம் விராட் கோலி. தெரியல, இங்கே திருப்பி கேப்பில் விராட் கோலி ரொம்ப சின்ன சைடுங்க, அதனால ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிட்டாரு. ஏஎக்ஸ் 6 ஆச்சாருங்க. அபிஷேக் சர்மா 6 அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு 6 ஆஃப் த மேட்ச் வந்திருக்கு அபிஷேக் சர்மா பேட்டில் இருந்து. மிச்சல் ஸ்டார்க்கு வேற லெவல் 6 ஃப்ரம் விராட் கோலி. பார்க்க முடியாது. ஆமாம், ஆவேஷ்கான் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கு. ஐயோ, விராட் கோலி அவுட்டு. ஆஹா, மூணாவது 6, ரெண்டாவது 6 அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டோம். வந்தா உடனே அடிச்சாருங்க சிக்ஸர் டூபே 6. ஆஹா, ரவிச்சந்தர் அஸ்வினவே டேக் ஆன் பண்ற. சிக்ஸர் டூபே ஆரம்பிச்சிட்டாரியா அருச்சாமி. இன்னொரு 6ஆ? ஆறுச்சாமி பேட்லேருந்து இன்னொரு 6. சிக்ஸர் டூபே ஆன ஃபயர். அடுத்த 3 பால் ரவிச்சந்திரன் அஸ்வின் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஃபைனலாக ஓவர் முடியும் போது யார் பக்கம் முடியுது? சிக்ஸர் டூபே பேட்லேருந்து இன்னொரு 6. ஆர்சிபி பவர் பிளேவை ஸ்ட்ராங்காகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மாற்றிருக்காரு. திருப்பியும் சிக்ஸர் டூபே பேட்லேருந்து இன்னொரு 6. சிக்ஸர் டூபே. திருப்பியும் ஒரு பவுன்சர். திருப்பியும் அதே ரிசல்ட் தான். ஆவேஷ் கான், நீங்கள் ஆவேசமாக ஓடி வந்து போடுங்க. ஆனால் ரிசல்ட் என்னமோ 6 தான் போடுறாரு. சிக்ஸர் அலாட்டு. இன்னொரு 6 ஃப்ரம் சிக்ஸர் டூபே. 6ஆவது 6 அடிச்சிருக்காருங்க 11ஆவது பாலில் 20 ரன். அவர் 38 ரன் அடிச்சிருக்காரு. இங்கே அபிஷேக் சர்மாவும் நானும் அடிப்பேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போட்டச்சிருக்கா? எஸ், அபிஷேக் சர்மா பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா நானும் அடிக்கிறேன் பாரு 6 சொல்லி அடிச்சாருங்க. இன்னொரு ஷாட்டு 6. இந்த முறை அபிஷேக் சர்மாவுக்கு ஷார்ட் பால் டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிறாரு. இதோட ஆர்சிபியோட இத்தனை ரன் எல்லாம் வாரி வழங்கும்போது பூம்ரா இருக்காரு. அவரை விட்டுட்டீங்களா? இருக்காரா பூம்ரா? ஓ, இருக்காரு. சாய் ப்ரோ, அபிஷேக் சர்மா ஹிட் பண்ணியிருக்காரு 6. அடிச்சாருங்க அபிஷேக் சர்மா 50. அபிஷேக் சர்மா மட்டும் இல்லை, ஆவேஷ்கானும் 50 அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மாவோட தான் வரும். விராட் கோலி இல்லை, பூம்ரா இல்லை ப்ரோ. கேப்டன் அவர் தான் சொல்லிட்டாங்க. அபிஷேக் சர்மா 52 ரன், வெறும் 22 பால் 5 கேப்டன்சி. வந்த உடனே பவுண்ட்ரியா? ஆஹா, சிக்ஸர் டூபே பேருக்கு தகுந்த மாதிரி அடிக்கல ப்ரோ. அண்ணா ஹர்திக் பாண்டியா மேட்ச் இனி தான் பார்க்கணும். அஸ்வின், ஆஹா
ஓ மை காட், என்னால் கிரவுண்ட் ஷாட்டும் ஆட முடியும்னு சொல்லி காட்டியிருக்காருங்க இங்கே பவுண்ட்ரி. இப்போ வந்து கஷ்டம்தான். அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவுட்டு. எஸ், அவுட்டு கொடு. அவுட்டு தான், ஓவர் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் சிக்ஸர் டூபே இருக்காரு. மேக்ஸ்வெல் வந்த உடனே ஒரு 4 ஸ்பீனுக்கு 50 கிடைக்குமா இந்த பாலில்? கிடச்சிருக்குங்க. கிடச்சிச்சா இல்லையா? இல்லை, 49 நாட் அவுட்டில் இருக்க போகிறாரு 18 பாலில். பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃப்ரம் சிக்ஸர் டூபே. பவுண்டரி தானா? சிக்ஸர் கிடைக்கல, பவுண்டரி. இதோட அவரோட ஆஃப் சென்ச்சுரி கம்ப்ளீட் ஆகுதுங்க. சிக்ஸர் டூபே ஒரு செம்ம நாக் டெபியூவில் அடிச்சிருக்காரு ஆர்சிபிக்காக. ஆக்சுவலாக ஆர்சிபி டெபியூவில் ஆல்ரெடி விளையாண்டுருக்காரு இந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச். சிக்ஸர் டூபே சரியாக கனெக்ட் ஆகலை, ஏர்லியாகவே ஷாட்டு கமிட் ஆகிட்டோம். ஆனாலும் பவுண்ட்ரி கிடைக்குது. பவுன்சர் டெஸ்ட் பண்ணுறியாடா ஆவேஸ்கான், திருப்பியும் சிவம் டூபேக்கு. ஆனால் இந்த முறை என்ன டயர் ஆகிட்டாரா? பவுண்ட்ரி அடிக்கிறாரு இல்லையே, நல்லா வாகா போடுறாரு. அவுட் ஆகிடக்கூடாது. ஆச்சாரா சிக்ஸா? இல்லை, படலை. 4 கிடச்சிருக்கு. ரோஹித் சர்மா பேசிட்டு போனதும் ஒன்றும் நடக்கணட்டா. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வரதான் நல்லது விராட் கோலி. சிக்ஸா சிங்கம் டூபேக்கு ஃபைனலி. எஸ், ரொம்ப நேரம் கழிச்சு 6 அடிச்சிருக்காரு. அஸ்வின் வந்திருக்காரு. ஆஃப் ஸ்பின். இந்த பாலில் 50 கிடைக்குமா அவருக்கு? கிடச்சிருச்சுங்க. 6 அடிச்சிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். ஃபர்ஸ்ட் சிக்ஸர் ஆஃப் த சீசன் அவருக்கு. கேஸ்ல விட்டு கம்பேக் சான்ஸ் இருக்கு. ஆச்சாருங்க. சிக்ஸா? இல்லை, பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி தான். இன்னைக்கு ஹையஸ்ட் ரன் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல் பவுண்ட்ரியா? பவுண்ட்ரியே தான் பூரிச்சு. சிக்ஸா சிவம் டூபே பிரதர் யூ? நான் வந்து 100 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ. முத்துவேல் ப்ரோ தூக்கி அடிச்சிருக்காரு சிவம் டூபே ஸ்ட்ரைட்டில். சிக்ஸா மிடான் ரீஜினில் 6. சிவம் டூபேக்கு ஒரு செஞ்சுரி சான்ஸ் இருக்கா? செஞ்சுரின்னு நினைக்கிறேன். அதை பிரேக் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. ஐயோ, சொல்லி வாயமுள்ள அவுட்டு. ஜாஸ்பிரிட் பும்ரா வேர்ல்ட் நம்பர் 1 பவுலர். ஷியாமா ஷாட். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பாலே எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அடிச்சிருக்காரு. ஏன்னா குவிக் பிளேயில் இது கொடுக்க மாட்டான். அச்சாருங்க பவுண்ட்ரி. போன சீசன் தான் சிஎஸ்கே வச்சு போட்டோம், அதனால் இந்த தடவை வந்து நம்ம ஷாட்டை வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஷியாமா ஷாட்டு 6. ஷாட்டை மாற்றி வச்சுருக்கோம். நம்ம கரெக்டாக போடுறோம் 4 விக்கெட்டில். ஐயோ, மேட் கென்ட்ரி எடுத்துக்க நானும் இருக்கண்டா அப்படிங்கிறாரு. இது ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிங்களா? ஆமாம் ப்ரோ, ஃப்ரீயாக அடிச்சிருவோமா? அவுட்டுங்க. நினைச்ச விக்கெட்டு போயிரு. தினேஷ் கார்த்திக் அவுட் ஆகிருக்காரு. ரோஹித் சூரியகுமார் யாதவ் விக்கெட்டு. ஐயோ, டேய், ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பவுலிங் போட்டு விக்கெட் ஆகிட்டோமே. போகிறார், வாய்ப்பு இருக்குது தானே. இஷான் கிஷன் அந்த டீம்லேயே இல்லை. ஆஹா, அடிச்சாருங்க திலக் வர்மா. என்ன ஏன்டா விட்டீங்க? நான் கூட ஆல்ரவுண்டர் தான் சொல்லி அடிச்சாரு 6. மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வந்த கையில் 3 விக்கெட் இருக்கிறதுனால நம்ம இனி அட்டாக் பண்ணி ஆடுவோம். கொஞ்சம் கேப்பில். எஸ், அதுதான் பவுண்ட்ரி. இப்போ வந்துட்டோம். இதுக்கப்புறம் கிராஸ் அண்ட் அக்ரஷன் ஒரு மாதிரி லைட்டாக டீல் பண்ணால் போதும். ஸ்டார்க்கு பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். ஓப்பனிங்கில் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அப்புறம் விராட் கோலி ரைட் ஹேண்டர். இங்கே 6. ஸ்டார்க் அவருனாலையும் பேட்டிங் ஆட முடியும். ஃபைனல் பாலில் 6ஓட 159 எடுத்தால் வின் பண்ண முடியும்னு போயிருக்காங்க. ஸ்டார்க்கும் எடுத்தால் வின் பண்ணலாம். 59. மிச்சல் ஸ்டார்க். ஆஹா, அவரோட ரியல் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் பாலே 6. ஐயோ, ஷாமா ஸ்டார்ட் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். ராங் மூவ் ஆயிடக்கூடாதுல. அவுட்டு. மிச்சல் ஸ்டார்க் அவுட் எடுத்திருக்காரு. கோல்டன் டக் ஹிட்மேன் கெட் அவுட் ஆறாரு. 259 ரன் டார்கெட்டுப்பா. அடிங்கப்பா. அவுட்டு. ஓ மை காட், சந்தீப் சர்மா எடுத்திருக்காருங்க டேவிட் வார்னரை. ஜானி பேஸ்ட்ரோ மொதல் பால் 6 அடித்தார். அதுக்கப்புறம் சுத்தமாக ஒரு ஃபார்ம்லே இல்லை, மடக்கி விட்டுருக்காருங்க. ஃபைனல் பாலில் 18 ஓவரை கேன்சல் பண்ணி விட்டுருக்காரு. 10 பால் போட்டு 6 தான் கொடுத்துருக்காரு. ஓ, வாட் அ ஷாட். என்னடா டிஃப்ரெண்ட் ஷாட் இது. எப்பா, செம்ம ஷாட் அடிச்சிருக்காரு. ஸ்கை சொல்லுங்க. ஓ, இன்னொரு ஷாட். ப்ரீமியம் ஷாட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. பேக் டு பேக் பவுண்டரிஸோட இந்த பவர் பிளே முடிஞ்சிருக்குங்க. இவ்வளோ தான் ஒர்க் ஆகும். ஐயோ, அடிச்சிட்டாரியா 6 ஜானி பேஸ்ட்ரோ.
ஜானி பேஸ்ட்ரோ ஒரு மாதிரி அட்டாக்கிங் லென்த்துக்கு அட்டாக்கிங் போயிட்டாரு. ஆஹா, இன்னொரு பவுண்ட்ரி. கிளென் மேக்ஸ்வெல் அட்டாக் பண்ணுறாங்க. கிளென் மேக்ஸ்வெல் வந்தால் உன்னே பவுண்ட்ரி சிக்ஸர்ஸ்னு வெல்கம் பண்ணியிருக்காங்க. இருக்குன்னு நினச்சோம், பட் டஃப் கொடுக்குறாங்களே. அவுட்டே கிளென் மேக்ஸ்வெல். என்னதான் ரன்னை கொடுத்தாலும் மிகப்பெரிய திணிங்களத்தை தூக்கியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் விக்கெட் போச்சு. என்ன விக்கெட் எடுக்கலினாலும் செம்ம எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. சொல்லாம் போதே அடிச்சிட்டான்டா. ராகுல் திரிபாட்டி. ஐயோ, 150 ரன் வித்தியாசத்தில் 90 ரன் வித்தியாசத்தில் மேபி 90க்கு சான்ஸ் இருக்கு. ஓ, வாட் அ ஷாட். செம்மையான ஒரு ஷாட்டு. விராட் கோலி ஃபேன்ஸ் ஃபேனா? எம்எஸ் தோனி பிடிக்கும், ஆனால் விராட் கோலி ஃபேன். 6 அடிச்சிருக்காரு ஜானி பேஸ்ட்ரோ. ஆஹா, தெரியலையே. ஆஹா, பவுண்ட்ரி வேற போயிருக்கு. ஸ்டார்க் எக்ஸ்பென்சிவாக போறாரா? அது வைடாக இருக்கக்கூடாது. மிச்சல் சேண்டனர் ஸ்டார்க்கு 2 பிளேயர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அடிச்சாருங்க அதையும். ஆஹா, திரிபாட்டி. ஸ்டார்க்கு விக்கெட்டா? இல்லையோ, அடிச்சு போட்டான்டா. இன்ஸ்விங் ஸ்டெம்ப்பு வைங்க. ராகுல் திரிபாட்டி. ஐயோயோ, அடிச்சிட்டான்டா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சரிப்பட்டு வரல. ஓ மை காட், அந்த மனுஷனை மறந்துட்டோம். இங்கே யாரா அடிச்சிட்டான்டா? திரிபாட்டி. ஆனால் ஒன்றும் முடியாது. விராட் கோலி இந்த ஓவரில் 8 ரன் கொடுத்துருக்காரு. இங்கே ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்ட்ரி. ஃபீல்டிங் லைட்டாக தப்பு பண்ணிட்டோமா? ஆமாம், தப்பு பண்ணிட்டோம். ஓ, வாட் அ ஷாட். அதை ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு ஜானி பேஸ்ட்ரோ. ஆஹா, எந்த பவுலிங் ட்ரிக்கும் வேலை செய்யல. ஹர்ஷல் பட்டேல். ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸு. திருவள்ளுவர் ஜானி பேஸ்ட்ரோ அடிச்சாரு. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 3 ஹிட்ல. ஆஹா, பேர்ஸ்ட்ரோ பொழந்து கட்டிட்டு இருக்காரு. ஆவேஸ் கான்ட்ட பேசினாரு. இங்கே மிச்சல் ஷாட்னரை பொழந்து கட்டுறாரு. இந்த மிச்சல் ஷாட்னர் விக்கெட்டோட முடிங்க. ஐயோ, ஓகே, அம்மாலாம் மறந்துட்டோம் ப்ரோ. நீ சொன்னது இதை எப்படி மச்சினியோட விக்கெட். ஐயோயோ, தூக்கி அடிச்சாருங்க ஜானி பேஸ்ட்ரோ. ஆஹா, முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்கே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஓட்டியில் கட்டுற யாருக்கான முயற்சி. ஓ, சரியா கனெக்ட் ஆகல. டிஃப்டர் வச்சு விக்கெட்டுக்கான தேடலை சந்தீப் சர்மாவும் ஆர்சிபியும். ஆஹா, இந்த பக்கம் போயிருந்தா நேராக கையில் போயிருக்கும். அந்த ஃபீல்டரை கொஞ்சம் மாற்றி வைக்கணும். தப்பாக வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் இதோட ஜானி பேஸ்ட்ரோவோட செஞ்சுரி வந்திருக்குங்க. சீசனில் ஃபஸ்ட்டே அடிச்சிருக்காரு. இங்கே 3 ஓவரில் 57 ரன்கள் வேணும். மும்பை. ஐயோயோ, மொதல் பாலே 6. மேட்ச் பயங்கரமாக போகுது. ஐயோ, அடிச்சிட்டான்டா. ராகுல் திரிபாட்டி 6 அடிச்சிட்டாரு. ராகுல் திரிபாட்டி சோலி முடிஞ்சுரா. ஹர்ஷல் பட்டேல் ஒரே வாய்ப்பு. கமா. ஐயோ, யாரா நீ? ராகுல் திரிபாட்டி ஸ்ட்ரைட்டில். ஆனால் ராகுல் திரிபாட்டி என்ன இன்னிங்ஸு. பாராட்டினாலாச்சும் அவுட் ஆவார். ஆனால் வாய்ப்பில் ராஜா. ஒன்று 28 ரன் தான் இருக்கிறேன். போன ஓவர் 8 ரன் தான் கொடுத்தாரு. மொதல் பாலே 6 கொடுத்துட்டாரு. மேட்ச் முடிஞ்சு. கிடைச்சா நல்லா இருக்கும். 6 சோலி முடிஞ்சா. 9 வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. லாஸ்ட் ஓவரில் 9 ரன்ஸ் வேணும். வின் பண்ணுங்க ப்ரோ. எஸ், ஃபஸ்ட்டு பால் சோலி முடிஞ்சுரா. ஃபஸ்ட்டு பால் 6ஆ 4ஆ 6 நினைக்கிறேன். ஈஸி வின் இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட்டு. ஜானி பேஸ்ட்ரோ ஃபைனலி அவுட் ஆகிருக்காருங்க. இங்கே மேட்ச்சில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கா? இவரை அடிச்சது தான் ஸ்லோவா. எஸ், முடிச்சுட்டாருங்க. 6 அடிச்சு செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அனதர் ஹார்ட் பிரேக் மூவ்மெண்ட் ஃபார் ஆர்சிபி. 1 பால் டிஃப்ரென்ஸில் ஒரு ரெக்கார்டு சேஸ் பண்ணியிருக்காங்க. என்னடி இது? இன்ஃபேக்ட் இது ரெக்கார்டு சேஸ் கிடையாது, ஆல்ரெடி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக தோத்துட்டோம். மேன் ஆஃப் த மேட்ச் டூபேக் ஆஃப் த மேட்ச் செமையான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. திருவள்ளுவர் செல்வ ஜானி பேஸ்ட்ரோ. லாஸ்ட் ஓவர் விராட் ப்ரோ.